சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 25வது தலமும் 79வது தேவார பாடல் பெற்ற தலமுமான இப்போ முன்னாடி மேலே திருமணஞ்சேரி பார்த்தோம். இப்போ உண்மையான திருமணஞ்சேரி இல்லை கீழே திருமணஞ்சேரி அதை பார்க்க போகிறோம். 2 கோவில் இருக்குங்க. அதில் அது பார்த்துட்டோம். இப்போ இது கீழே திருமணஞ்சேரி. இதுதான் திருமணம் நடந்த இடம். அதான் திருமணம் சேரி. சம்பந்தர் ஒரு பதிகமும் 2ஆம் திருமுறையில் 16ஆம் பதிகமும், அப்பர் ஒரு பதிகமும் 5ஆம் திருமுறையில் 87ஆம் பதிகமும் பாடியிருக்காங்க. இறைவன் பேர் அருள்வல்லன் நாயகர் கல்யாண சுந்தரேஸ்வரர். அம்பிகை பேர் யாழினும் மென்மொழியம்மை. கிட்டத்தட்ட ஒரு பருவ பெண், கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி திருமணம் நடந்ததுக்கான உற்சவ சிலையும் இருக்கும். கண்கொள்ளா காட்சிங்க அது. இதை மாதிரி அமைப்பு வேறு எந்த கோயிலுமே பார்க்க முடியாது. சோழ மன்னன் கண்டராதித்தரோட மனைவியான செம்பியன் மாதேவியாரால் கட்டப்பட்ட கோவில்னு கல்வெட்டுகளில் சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய தலமரம் கரு ஊமத்த மரம்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாதவர்கள் இந்த தலத்தில் வராங்க. திருமணம் ஆனவர்களும் தங்களோட நன்றி கடனை செலுத்த வர இந்த தலம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கோவில்.